தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/12/2025 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் உபாகமம் 33 அதிகாரம் 27 அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என்றுமுள்ள கடவுளை உனக்கு புகலிடம் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியை கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறுகின்றார், என் அன்பு மகனே மகளே, நீ உலக பிரகாரமான மனிதனிடம் அடைக்கலம் புகுந்தால் அவன் ஏதேனும் ஒரு சமயத்தில் உன்னை விட்டுவிடுவான். உனக்கு ஆபத்து என்று வரும்பொழுது அந்த ஆபத்தில் அவன் உன்னை பாதுகாக்க வந்தாள் என்றால் அவர்களுக்கு ஆபத்து என்று தெரிந்தால் உடனே உன்னை புறக்கணித்து விடுவார்கள். என் அன்பு மகனே மகளே, ஆனால் நான் என்னிடம் நீ புகழலாமாக வரும்பொழுது எந்த சூழ்நிலையிலும் உன்னை புறக்கணிக்க மாட்டேன், தள்ள மாட்டேன் என்று கர்த்தர் அன்புடன் அழைக்கின்றார். பிரியமான சகோதரனே சகோதரியே, எவ்வளவு உண்மை பார்த்தீர்களா? மனிதர்கள் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நம்மை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் நம்மை படைத்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டிருக்கும் நம் இறைவன் எந்த துன்பம் வந்தாலும் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார், எதிரிகளுக்கு நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். ஆகவே இதை உணர்ந்து நாம் என்றும் மனிதரை நம்பாமல், அவர்களிடம் அடைக்கலம் புகாமல், கர்த்தரை மட்டுமே நம்புவோம். அவரிடம் மட்டுமே சரணடைந்து அவரை புகலிடமாக கொண்டு அவரையே நம்பி வாழ்வோம். என்றும் தீங்கில்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாமும் நம் சந்ததிகளும் அனுபவிப்போம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நீர் மட்டுமே எங்களுக்கு அடைக்கலாம், மனிதர்கள் எங்களை கைவிட்டு விடுவார்கள் என்ற அருமையாக கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் உம்மை மட்டுமே அடைக்கலமாக கொண்டு உம்மை மட்டுமே அன்றி வாழ்வோம் என்று உறுதியளிக்கின்றோம். எங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் உமக்கு அடைக்கலமாக புகலிடமாக இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.